ஹalleluya. அன்பின் தகப்பனே, இயேசு நாமத்தினால வருகிறோம். கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. Holy Spirit, welcome, welcome, welcome. Where the Spirit of the Lord, there is liberty. Hallelujah. Rabba Shantarabaraka. Le Prabha Shadarabara. Thank you, Father. 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 We submit this 21-day breakthrough prayer into your mighty hand. Let your presence, உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா நாங்க 21 நாள் இந்த ஜெபத்துல அப்பா ஸ்தோத்திரம் உங்களை பிரியப்படுத்த உங்க சுத்தத்தின்படி நாங்க புதிய வருடத்தை தொடங்கி நடக்க இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே எங்களை வழி நடத்துங்க. ஆவியானவரை நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளும் உடைங்க. அப்ப அந்த இன்ற மெசேஜ் மூலமா இந்த சிஸ்டர்ஸ் யாரு வரணுமோ வந்து that everyone come and listen the word and be transformed by your word, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. உங்க வார்த்தை ஒவ்வொருத்தரையும் அப்பா சீரமைக்கட்டும், மறுரூபமாக்கட்டும், விடுதலை ஆக்கட்டும். Thank you, Jesus. We submit this session into your mighty hand. Every scheme of the enemy, we bind and we cancel it. Let your presence take complete control. In Jesus' name we pray, Father. Amen. Amen. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் முதல்ல ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, இயேசு நாமத்தினால கிருபைக்காக நன்றி. அப்பா இந்த வருடத்து முழுவதும் அப்பா ஸ்தோத்திரம், எந்த வியாதியும் இல்லாம, அந்த கோல்டு வேலை எதுவும் இல்லாம உங்க தெய்வீக பலத்தினால சுகத்தினால எங்களை நீங்க நடத்தி வந்தீங்க. உங்க கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இப்போ வேற என்ன பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், போராட்டம் எது இருந்தாலும் எல்லா மத்தியிலையும் எங்களை மீட்டு எடுத்து எங்களுக்கு தெய்வீக ஜெயத்தையும் சுகத்தையும் கொடுத்தீங்க ராஜா. நமக்கு நன்றி ராஜா. எல்லா தேவைகளையும் சந்திச்சிங்க. வருடம் முழுதும் கடன் இல்லாம நீங்க எல்லா காரியத்தையும் ஜெயமாக நடத்தி வந்தீங்க. உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. அப்பா ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாலும் பக்கத்துல 1000 பேரும் வலது பக்கத்துல 10000 பேரும் விழுந்தாலும் ஒன்று சேதப்படுது அந்த ஒன்றும் ஆகாம அப்ப எங்களை ஒரு சின்ன இதுல எங்களை மீட்டு கொண்டு வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி ராஜா. உங்களுக்கு நன்றி 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 நன்றி. எல்லா காரியத்திலும் எவ்வளோ கார்ல எவ்வளோ ஊர்களுக்கு டிராவல் பண்ணோம், பைக்ல எவ்வளோ இடத்துக்கு டிராவல் பண்ணோம், எல்லா இடத்துலையும் உங்க தெய்வீக பாதுகாப்பு, உங்களுடைய ரத்தம் எங்களை மூடி மறைத்து தூதர்களை வைத்து எங்களை காத்து வழிநடத்தி வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி ராஜா. Thank you, Jesus, for protecting us all this year from every kind of accidents, every kind of sickness, every kind of evil schemes, from debts. Thank you for giving us a good life without debts. Thank you, Jesus. Thank you, Jesus, for everything, Father. We remember everything and we thank you, Father. You alone deserve all glory and honor and praise, Father. We will not forget everything you rescued us and restored us, Father. நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி 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 சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு குழந்தை எப்படி ஆண்டவரே தகப்பன் பாதுகாப்பது போல, தீமைகளுக்கு விலக்கி எப்படி ஆண்டவரே அரணாக இருந்து பாதுகாப்பது போல கர்த்தரங்களை நீங்க பாதுகாத்து வருகிறீர்கள். அதுக்காக நன்றி 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 சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படி தீமை வந்தாலும் தீமை நன்மையாக மாற்றினீர்கள். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்பா, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே. அல்லேலூயா. ஷகர பட்டர கரபதர பனஷிகேதேரே. அன்றே சோதரிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஷகர தரபலபா ஜனவரி மாதத்தில் முதற்கொண்டு ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்தீர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜனவரி மாதம், பிப்ரவரி 12 மாதங்களாக ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வந்தீர் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஷக்கர தரப லஹ தரப லக தர லிஃபெ டேக்கெரே ரிப ரிஹஸ்தேகே டேக்கெரே ரிபெ ரிபெ ஷகதடலபலப கபரப. அன்று எங்களை பாதுகாத்தீர், எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தீர், எங்க சபையை பாதுகாத்தீர் அப்பா. ஊழியக்காரர்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்தீரப்பா. ஒவ்வொரு நாள் அனுதினமும் அப்பா ஆகாரத்து கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களை போஷித்தீர் ஆண்டவரே அப்பா. நன்றி 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 சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்தீர் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. குறைகள் நிறைவாக்கினீர் ஆண்டவரே
அப்பா எப்படி ஆண்டவரே நோவா பேழைக்குள்ள எப்படி ஆண்டவரே எந்த குறையில்லாம இருந்ததோ, ஆண்டவரே ஜலப்பிரவாகம் மேல வந்தாலும் அப்பா நோவாக்கோ ஒரு பாதுகாப்பு சமாதானம் இருந்தது போல ஆண்டவரே எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீரே. நன்றி சொல்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே எனக்கு இந்த கால் ஆக்சிடென்ட் ஆனபோது 3 மாதங்கள் ஆண்டவரே வீட்டில் இருந்தேன் அப்பா. 2 மாதங்கள் அப்பா எவ்வளவு கண்ணீர் படுத்த படுக்கையா இருந்தாலும் ஆண்டவரே அந்த ரூம்ல அப்பா கரண்ட் ஆஃப் ஆகாம இருந்தது. அந்த ரூம்ல ஏசி இருந்தது. அந்த ரூம்ல அப்பா டிவி போட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தோம். ஆண்டவரே என்னை பாதுகாத்து பராமரிக்க அம்மா இருந்தாங்க. ஆண்டவரே தைரியம் சொல்வதற்கு நண்பர்கள் இருந்தாங்க. ஆண்டவரே ஜெபிப்பதற்கு ஊழியக்காரர்கள் வந்தாங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நடத்தி வந்தீர நன்றி நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. உங்க முகத்தை பார்க்கிற ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறப்பா மனதார நன்றி 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 என்று சொல்லுகிறேன். அப்போல எத்தனையோ பிள்ளைகளை அப்பா ஊழியக்கார பிள்ளைகளை அப்பா நீங்க பாதுகாத்து வந்தீங்கப்பா. பாதுகாத்து வந்தீங்கப்பா. ஆண்டவரே நீங்க எங்க அரண் ஆண்டவரே. நீங்க எங்க கோட்டை ஆண்டவரே. நீங்க எங்க துருகம் ஆண்டவரே. நீங்க எங்கள் கேடகை ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்றோம். இம்மட்டும் காத்து வந்த எபெனேசரை நீ நடத்துவீர். அப்பா இந்த நாள கரத்துல கூட ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Amen. ஆமென். If in English, if you see Jeremiah 29:11, it's written, "For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future." ஆமென். If you see in this Bible verses, what is telling, like hope, whatever it is, we have to hope. Our hope should be completely upon God Himself. இந்த வேத வசனம் என்ன நமக்கு அறிவிக்கிறது சொன்னால், இந்த வேத வசனம் முழுக்க முழுக்க தேவனையே நாம் சார்ந்து கொள்வது, தேவனையே நாம் நம்புவதை குறித்ததாக இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. Some may hope in their jobs, some may hope in families, parents, and their own self, or many things. நிறைய பேரை பார்க்கும்போது சில பேர் அவங்களுக்கு வேலை அவங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கும். சில பேருக்கு குடும்பம் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையா இருக்கும். சில பேரை பார்க்கும்போது அவங்க தன்னையே ஒரு பெரிய நம்பிக்கையாக அவங்களே அங்க நம்புவாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. But whoever hopes in Lord will never fail. Even all these people fail, but whoever hopes completely on God will never fail in their life. ஆனால் இந்த பார்க்கும்போது கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் கைவிடப்படுவதே இல்லை. இப்ப இவங்களா பார்க்கும்போது இவங்க உலகத்துல நிறைய காரியங்கள் நம்புகிறார்கள். இவர்கள் கைவிடப்படலாம். ஆனா கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதே இல்லை. Even if you see from in Bible from Old Testament to New Testament, whoever hoped on God were never a failure. From Abraham to in Revelation, all the disciples, if you see. வேதத்துல பார்க்கும்போது புதிய ஏற்பாடு முதற்கொண்டு பழைய ஏற்பாடு யாராக இருந்தாலும் ஆபிரகாம் இருக்கட்டும், கடைசி வெளிப்படுத்தல் இருக்கிற யோவான் கடைசி வரை இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் அவர் வெட்கப்பட்டு போவதும் இல்ல, ஒரு நாள் அவங்க கைவிடப்பட்டதும் இல்ல. அதான் வேதம் நமக்கு கூறுகிறது. Yeah. So other than Bible, if you see all other people, they all are somewhat failures from Adam to other people in the Bible, if you see, except these people, Noah, Abraham, and other disciples and all. If you see, they hoped on God and never failed. But if you see the other people opposite in the same Bible, they are like somewhat hoping in their own self or other things, but they failed in many things. வேதத்தை பார்க்கும்பொழுது ஆபிரகாம் இவர்கள் விசுவாச தேவனையே சார்ந்தவர்கள். அவங்க பார்க்கும்போது வெட்கப்பட்டு போகவே இல்லாம இருந்தாங்க, கைவிடப்படாம இருந்தாங்க. ஆனால் வேதத்திலே சில கதாபாத்திரங்கள் நம்ம பார்க்க முடியும். ஆதாம் போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க சில காரியத்தின் மேல நம்பிக்கை வைத்தாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில அவங்க தோற்று போயிருக்கிற நம்ம பார்க்க முடியும். அவங்க கைவிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். Yeah. So whatever we say according to Bible, if we depend on God's word alone, we have the hope and future. According to Jeremiah 29:11, we have the best future, if you see.
வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கர்த்தரை நாம் நம்பும் பொழுது, கர்த்தரையே நாம் நம்பிக்கையா வைக்கும் பொழுது, எரேமியா 29 அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி அந்த வார்த்தையின் அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, இந்த வார்த்தையின்படி நமக்கு ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Hope means like so if we put our hope in job, some 1 month if they fail to give us the salary, we don't have the hope, or we won't feel that encouragement to do the job. We feel so down. நம்பிக்கை என்பது என்ன என்று சொன்னால், ஒருவேளை ஒருத்தங்க வேலை மேல நம்பிக்கை வைப்பாங்கன்னு சொன்னாலும் வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த வேலை வரும்பொழுது என்ன ஆகும்னா, வேலை செய்யும்போது சம்பாத்தியம் வரும். அந்த சம்பாத்தியம் வரும்போது அவங்களுக்கு நம்பிக்கை வரும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆனா அந்த வேலை போயிடுச்சு, சம்பளம் வரலைன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன போனா நம்பிக்கை இல்லாம போயிடும். ஆனா நம்பிக்கை என்பது Yes. Like hope is like which provides encouragement. நம்பிக்கை என்பது பார்க்கும்போது அது ஒரு உற்சாகப்படுத்துதல், நம்ம ஒரு உந்துதல் செய்தலா இருக்கும். ஒரு நம்ம தைரியப்படுத்துதல், ஒரு நம்பிக்கை, அதை நம்ம சார்ந்து கொள்வது அப்படின்னு நினைத்துக் கொள்வோமே. Yeah, strongly we have confidence in something. பார்க்கும்போது ஒரு சில காரியத்து மேல, ஒரு பணத்தின் மேல, அந்த வருமானத்தின் மேல, அந்த வேலை மேல ஒரு தீராத ஒரு பக்தி, அந்த வேலை மேல ஒரு நம்பிக்கை, அதுதான் ஒரு தைரியம் வைத்துக் கொள்ளுங்களேன். Yeah, but if you hope on God and His word, you will never fail in your life, or you will never feel discouragement or lose your confidence. ஆனால் கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்படுவதும் இல்லை, நம்ம கைவிடப்படுவதும் இல்லை, நாம் தளர்ந்து போவதும் இல்லை, நம்ம அதைரியப்படுவதும் இல்லை. ஏன்னா கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்ம வெட்கப்படுத்தி விடவே மாட்டார். Amen. Amen. And turn with me to Romans 15:13. ரோமர் 15 அதிகாரம் 30 வசனம் சொல்லுகிறது. You can read it. மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோட இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கு நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படிக்கு. கரெக்டா சிஸ்டர்? Yes, 15:13 brother. ஓ சாரி, 13 நான் 30 அதான் பார்த்தேன். 15:13. ஓகே ஓகே ஓகே. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. So what is written in English is, may the God of hope fill you with all joy and peace as you trust in him, so that you may overflow with hope by the power of the Holy Spirit. So if you see in this verse, it says if you have hope in God, it will fill you with complete joy, peace, trust, all this together with the power of Holy Spirit. It's written like ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறது சொன்னால், அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு சமாதானம், சந்தோஷம், நிறைவு எல்லாம் பரிசுத்தாவினால உண்டாகிறது என்று இந்த ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. So if you say that just one word, what God is telling is just put your trust, complete hope in me alone, according to Bible. Just a small thing, but it will feel so difficult for us people. பார்க்கும் போது இந்த நம்பிக்கை, கடவுள் மேல ஒரு பூர்ணமான விசுவாசம் நம்ம வைப்பது என்று ஒரு சுலபமான காரியம். நிறைய மக்களுக்கு பார்க்கும்போது அது ரொம்ப கடினமா இருக்குது. அப்படி முழுமையாக கர்த்தரை சார்ந்து நம்ம வாழும்போது எல்லாவித நன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். So one second, according to this, you will have complete joy, peace, like package. It's a package. If you believe, if you have hope in God, it's like a complete package, not just one thing you get. If job means you get salary, that's it. If some other thing means only a few things you get, like worldly things, only few things we get. But according to Bible, if you hope in God alone,
it will give all the packages like joy, peace, confidence, encouragement, everything. நம்பிக்கைன்னு சொல்லும் போது அது ஒரே வார்த்தை தான். ஆனா அதுல எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதுக்கு சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, ஆசீர்வாதங்கள் இருக்கு. அது கடவுளை முழுமையாக தேவனை நாம சார்ந்து இருக்கும்போது, அவரையே நம்பும் பொழுது, அனைத்து விதமான ஆசீர்வாதங்கள் நம்ம இந்த நம்பிக்கையின் மூலமாக, கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது. சில பேர் வேலை மேல நம்பிக்கை வைப்பாங்க. அந்த வேலைன்னா வேலை மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம். வேற எதுவும் கிடையாது. ஆனா கடவுள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, அனைத்து விதமான ஆசீர்வாதங்கள, அனைத்து விதமான சந்தோஷம், சமாதானம் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். It's very easy to depend on God and hope on God instead of depending on other things and struggle. And in difficult times, we won't feel that confidence. When we believe in other things, we fail. Surely we fail. But hoping on God gives you that anchor. It will be like an anchor to your soul, like confident. It will give you the complete hope. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில கடினமான பாதைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் நாம் கடந்து போகும்பொழுது, கர்த்தரை நம்புவதற்கு சில நேரத்துல நமக்கு கஷ்டமா இருந்த மக்களை நம்பும்பொழுது, அந்த நேரத்துல நமக்கு ஏமாற்றமே நமக்கு மிச்சமா வருகிறது. அதனால நமக்கு கோபம் வருகிறது. ஆனா கர்த்தரை நாம் நம்பும் பொழுது, கர்த்தரையே நான் நம்பும் பொழுது, அதை நம்புவதற்கு அந்த நேரத்துல கஷ்டமா இருந்தாலும், நம்ம அதை எப்படியாவது ஆண்டவரையே சார்ந்து வாழ கற்றுக்கொண்டு அவரை நம்பும் பொழுது, நம்ம நிச்சயமாக எல்லா நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் முடியும். Amen. So if you in Bible, if you see a lot of verses we have for hope. Like God speaks in many ways. Through Holy Spirit, He will speak hope, encouragement. He encourages us through Bible verses and lot of things He encourages. அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு நாம வேதத்துல கடவுள் நம்ம மூலமா பேசும்பொழுது நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவியானவர் நம்ம மூலமா பரிசுத்தாவி மூலமாக நமக்கு கர்த்தர் வெளிப்படும் போது பேசும்போதும் நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. வேதத்தின் வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்பொழுது நமக்கு நம்பிக்கை, விசுவாசம் உண்டாகிறது. It's very easy to hope on God than to hope on ourselves or others, or depending upon someone, or more than thinking of, okay, what will happen tomorrow, what will happen this, my job, my family, marriage, a lot of things, finances, debts, lack, sickness. If you think all of this, if we see it in natural and carnal way or fleshy way, you will feel so discouraged. But if you keep your complete hope on God and just read your Bible and remember the hope and encouragement God gives, and through the Bible verses, you will get so encouraged, and it's encouraged and hopeful completely. சில நேரத்துல நம்ம கர்த்தரை நாம நம்பும் போது நம்ம நிச்சயமாக நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை படிக்கும் போது விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகிறது. விசுவாசம் உண்டாக நிச்சயமாக நமக்குள்ள ஒரு தைரியம், நம்பிக்கை ஒரு பெருகுகிறது. ஆனா சில நேரத்துல மக்கள் பார்க்கும்போது ஏதோ காரியத்துல அவங்க நம்புறாங்க, பணத்தை நம்புறாங்க, அவங்களுடைய பதவியை நம்புறாங்க, வேலையை நம்புறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு நாள் வேலை போகலாம். சரி நல்லா இருக்கிற சரின்னு பலவீனப்படலாம். நல்லா இருக்கிறவங்க நமக்கு சார்ந்து இருக்கிறவங்க அவங்க இல்லாம போகலாம். ஆனா கர்த்தரே நம்ம சார்ந்து அவரை மாத்திரமே இருந்து அவர் வேதத்தின்படி நம்ம வாசித்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொண்டு அவரையே நம்ம சார்ந்து இருக்கும்போது இந்த மக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்பும் போது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். So overall, even I feel so trusted in God. Like I will keep my complete hope on God, not on any man, even not on my parents, family, or no one, my friends, husband, no one. I'll keep my hope completely on God, so that I feel so happy, even in the times of happy and joy, even in the times of so struggles or low times or any discouragement comes, I'll feel so blessed and happy because I keep my complete hope on God alone. நிச்சயமாகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன் கர்த்தரை நம்புறதுனால. ஏன்னா மக்களை நம்பும் பொழுது அதுல ஒரு ஏமாற்றம் அப்படிலாம் இருக்க காட்டிலும் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறதுனால அவரே நான் நம்புறதுனால சந்தோஷமா இருக்கிறேன், ஹாப்பியா இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன். மனுஷன் நம்பும் போது, கணவனை நம்பும் போது, ஃபேமிலியை நம்பும் போது, அண்ணியை நான் நம்பும் போது, அதனால நான் எதுவும் நம்புறது இல்ல. யாரையும் நான்
நம்புறது இல்ல. கர்த்தரை மாத்திரமே நான் என் கணவனா இருந்தாலும் நான் கர்த்தரை தான் அதிகமா ஆண்டவரையே நான் சார்ந்து இருக்கிறேன். அவர் மேல என் நம்பிக்கை இருக்குது. அவருதான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவர். அவருதான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறாருன்ற அவரையே நான் நம்பி இருக்கிறேன். Because he is our only hope from the beginning to the end, and he's gonna be with us for eternal, not anyone in our life. ஆனால் பார்க்கும்போது ஆண்டவர் தான் நமக்கு அவர்தான் நமக்கு நம்பிக்கை. அவர்தான் முதலு. அவர்தான் முடிவு. நம்ம ஆரம்பத்துல இருந்து நமக்கு அவர்தான் நம்பிக்கை. நம்ம முடிவு வரையும் இல்ல. அது எட்டர்னல் நித்தியம் காலமாக அவர்தான் நமக்கு. அவர்தான் நம்பிக்கை. அவர்தான் நம்பணும். அவர்தான் நமக்கு எல்லாம். சொல்லுங்க sister. Yeah. So if you see, whoever hopes in the Lord, just read with me Isaiah 40, 31. ஐயா மியூட் போட்டுருங்க. ரொம்ப சத்தமாகுதுங்க. உங்க மியூட் கேட்காது. சிஸ்டர் பேசுறது கேட்க முடியல. Isaiah 40, 31. மியூட் போடுங்கயா. Hello. ஏசியா 40:31 தானே சிஸ்டர்? Yes brother, yes brother. Isaiah 40, 31. ஏசியா 40:31. Yeah. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். Amen. Isaiah 40, 31. It's written like, but those படிச்சிட்டீங்களா brother? படிச்சேன் Yeah. sister. But those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. If we see the eagle, the more it goes higher, it will become the more stronger. கழுகு பார்க்கும்போது மிக உயரத்துல பறக்குது. அது மிக உயரத்துல பறக்க அது பலன் அதிகமா அடையுதான். அது மேல பறக்கிறதுக்கு பலன் வேணும். அது மேல பறக்க அது பலன் அடைகிறது என்று வேதம் சொல்லுகிறது. So likewise, if we depend on hope on Lord alone, the more we face the difficulties, the more we will be stronger, peaceful and encouraged at the times of நம்ம எப்படி கஷ்டங்கள் வர கர்த்தரை அதிகமா நம்ம பலன் அடைகிறோம். புது பலன் அடைகிறோம். புது கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். புது பிரச்சனைகளை நம்ம கடவுளை நம்பியே அவரே முழுமையாக நம்பி பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு மேலும் புதிய பலனை கொடுக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுக்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறார். People may tell like how to hope on God, how to completely depend on God. And if you are telling it's easy because you have everything, they may think, seeing us, you have everything, so you are believing God and hoping God. We don't have anything, so it will be difficult for us to hope. நிறைய பேர் கேக்குறாங்க, கடவுள் எப்படி நம்புறது, அவரையே எப்படி நம்பி வாழறது, அவரையே முழுக்க எப்படி நம்புவது, அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது நிறைய பேர் கேக்குறாங்க. ஆனா அது கடினமானது இல்ல. கர்த்தர் நம்ம எதுவுமே நமக்கு இல்ல, அவரை தான் நம்ப வேண்டிய சூழ்நிலை. அவரையே தான் நம்பணும். அப்படி அவர் நம்பும் பொழுது நிச்சயமா அவர் நம்ம கைவிட மாட்டாரு. Yeah. So what I tell to people is, at least did you started believing God? At least did you tried believing in God? That's my question. என்னுடைய கேள்வி என்னன்னா, கடவுளை நீங்க நம்புகிறீர்களா? நம்புவதற்கு முயற்சியாவது செய்திருக்கீங்க? அவரையே சார்ந்து அவரையே நோக்கி அவர் மேல நம்பிக்கை வைத்து வாழ நீங்க முயற்சி செய்திருக்கிறீங்களா? இதனுடைய கேள்வியா இருக்குது. I see many people, they just say we believe in God, we hope God, they say, but they not even believe mustard seed of faith they don't have. நிறைய பேர் கர்த்தரை நம்புறேன் சொல்றாங்க. ஆனா உண்மையாவே கடுகளு விசுவாசம் கூட இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற கடுகளு விசுவாசம் இருந்தா எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
Yeah. If you, according to Bible, it says, yeah, as you said, if you have a faith of mustard seed, you can move the mountains. It's written in Bible. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, உங்களை அந்த கடுகள விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இந்த மலையை பார்த்து இது அப்படியே கடல்ல வந்து போ தள்ளி போன்னு சொன்னா அது போகுமா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மலையே மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா உங்க பிரச்சனை எல்லாம் எவ்வளவு சுலபமா இருக்கும். Amen. But I see many people just keep complain upon God, on God many times and many things without even having a faith on Him or not even following His word. நிறைய பேரை நான் பாக்குறேன், ஆண்டவர் எனக்கு அதை செய்யல, ஆண்டவர் எனக்கு இது பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை செவி சாய்க்க மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனா வந்து கர்த்தர் எனக்கு இதை செய்யல, அதை செய்யல, இது நடக்கல, அது நடக்கலன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. But God made it very clear and very easy that even mustard seed of faith or smaller faith and hope, if you keep on God, like have Him like as your anchor, you will have everything what you ask for. ஆனா வேதம் ரொம்ப நமக்கு தெளிவாக இங்க எழுதப்பட்டிருக்கு. வேதத்துல கடுகளவு சின்ன ஒரு விசுவாசம் இருந்தா போதும், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அப்ப பெற்றுக்கொள்ளனா கடுகளவு விசுவாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். We go to church, we listen to the message and put an attendance and come back, and we will forget whatever the message is, and we'll just keep complaining God and not even remember the word or meditate the word or not even hope on Him. நிறைய பேர் பாரம்பரிய சபைக்கு போவாங்க, சபையில சர்வீஸ் அட்டன் பண்றாங்க, திரும்ப வந்துடுறாங்க. ஆனா அந்த சபையில தேவ ஊழியக்கார் மூலியமாக என்ன வார்த்தைகளை பிரசங்கிக்கிறாங்க, அதை அவங்க வீட்டுல அது தன்னுடைய வாழ்க்கையில அவங்க ஃபாலோ பண்றாங்களா, அந்த வார்த்தையில நடக்கிறாங்களா கேட்டீங்களா? கிடையாது. இந்த பாரம்பரியமா சபைக்கு போறாங்க வராங்க, அவ்வளவுதான். ஆனா விசுவாசத்தோட அவங்க வாழ்க்கை இணைந்து இல்லாமல் இருக்கிறது. They keep complaining upon God and don't have any blessings in their life. நிறைய பேர் ஆண்டவரே கம்ப்ளைண்ட் பண்றது, ஆண்டவரே குற்றம் சாட்டுறது. இவங்க நீதிமான் மாதிரி, ஆண்டவர் எனக்கு செய்யல, அதை செய்யல, அதை பண்ணல, இதை பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கடவுள் எதிர்பார்க்கிற சின்ன விசுவாசம் கூட இவங்க கிட்ட இல்லாம இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Turn with me to Hebrews 11:1. எபிரேயர் 11:1 நம்ம எடுத்து வாசிக்கலாம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. Amen. Hebrews 11:1. Yeah, படிச்சிட்டீங்களா brother? Yeah. Now faith is being sure of what we hope for and certain of what we do not see. So what is written is here? Yeah. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. இந்த வேதத்துல இங்க எழுதப்பட்டிருக்கு, நம்ம பார்க்க முடியும். Without seeing, like hope and faith are same, and it's like believing what not happened yet, but thinking that it's already happened. நம்ம காணப்படுகிறது நம்புகிறது விசுவாசம் அல்ல, நம்ம காணாதத நம்புறதுதான் விசுவாசம். Yeah, like if it's like you have already got it. நம்ம பார்க்கும்போது நம்ம முன்கூட்டியே எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம. That is your faith. That is faith. It's written in here is what we do not see. விசுவாசம் என்பது அது காண்றது கிடையாது, அது உணர்றது. விசுவாசம் வந்து அது வந்து நம்ம yes, tell me sister, faith. Yeah, like without இதுல in the verses it's there, brother. What we do not see, before seeing itself we believe that we already got it. நம்ம கண்டு விசுவாசிக்கிறது இல்ல, நம்ம காணாததே வந்து கடவுள் நமக்கு நம்பும் போதே கர்த்தர் இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு, இதெல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்றதுதான் விசுவாசம். எல்லாம் பெற்றுக்கொண்டோம். That's Christ like faith. அதுதான் விசுவாசம். That's what the real faith which Bible is talking about and God is telling. அதுதான் அந்த உண்மையான ஒரு விசுவாசம். Yeah. If you turn with me to Romans 12:12. ரோமர் என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 12:12 எடுத்து வாசிக்கலாம்னா, be joyful in hope, patience in affliction, faithful in prayer. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள்,
உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Yeah, if you see many people, it's like they are hoping on God, but they will never hope on God, but their own job, own things, own salary, own money, they depend on. நிறைய பேர் நான் கத்தரை நம்புறோம், கத்தர் எங்களுக்கு கத்தரை சொல்லுவாங்க, கத்தரை தான் நம்புறோம், கத்தரை தான் நம்புறோம், கத்தரே தான் நம்புறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய தனிப்பட்ட விதத்துல அவங்களோட வேலை மற்றும் அவங்களுடைய பிசினஸ் இதுலதான் அவங்க பார்க்கும்போது அவங்க நம்பிக்கை இருக்கும். அவங்க வாயில சொல்லுவாங்க கத்தரை நம்புறோம், ஆனா உள்ளத்துல அப்படி இருக்காது. But if you see in Bible, if God says, if you hope in me, you have patience, you will get the patience in affliction, faithful in prayer. Whatever we believe that faithfully praying for, we will receive. It's not God timing. We'll receive the blessings. ஆனா நம்ம வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்பிக்கையில வந்து பொறுமையா சந்தோஷமா இருங்கள், உபத்துல பொறுமையா இருங்கள். அப்ப என்ன நமக்கு பொறுமையை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம சில நேரத்துல ஜெபிப்போம், அது தாமதமா இருக்கலாம், ஆனா நிச்சயமா கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நமக்குள்ள பொறுமையா இருந்தாலும் லேட் ஆனாலும் கர்த்தரை நம்பும் போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு கொடுப்பார். In his timing, not our own timing. ஆனால் அவர் எப்போது கொடுப்பாருன்னு சொன்னால், நம்ம அவசரத்துக்கு அவர் கொடுக்க மாட்டார். நம்முடைய நேரத்துக்கு நமக்கு உடனே வேணும்லாம் இல்ல. கடவுள் அவருடைய நேரத்துல அவருடைய சமயத்துல தேவன் நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். If you see, take in my life, I have believed and only God, as I said already, I believe only God, and I received many blessings in my life just by keeping complete hope on God and faithfully being faithful to him and being hope, just keeping on him my faith. என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நான் கர்த்தரை தான் நம்புறேன், கர்த்தரை மட்டுமே தான் நம்புறேன். அப்படி நம்பினதுனால கர்த்தர் எனக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களை அவருடைய நேரத்துல ஒவ்வொன்றாக படிப்படியாக அவருடைய நேரத்துல எனக்கு கொடுத்திருக்கிறார். அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றிருக்கிறேன் அவர் மேல் வச்ச நம்பிக்கையினால. Many ask me how you are managing your finances, how you are managing your kids' school fees, and lot of things they ask me. But I say God is my only hope. நிறைய பேர் என்ன பார்த்து கேக்குறாங்க, எப்படி நீங்க குடும்பத்தை நடத்துறீங்க, முழு நேர பணியில இருக்கிறீங்க, எப்படி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க, குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க, எப்படி நீங்க இதெல்லாம் செய்றீங்க என்கிட்ட கேக்குறாங்க. நான் சொல்லுவேன், நாங்க கர்த்தரை மாத்திரமே நம்புறோம், அவர்தான் எங்களோட நம்பிக்கை, அவரை மட்டும்தான் நம்புறோம், எல்லாத்தையும் செய்யறாரு. And I give completely my life, my finances, my everything to God, my kids, every home, everything to God. So he provided everything, even my marriage, even my studies, everything I submit to God. So he provided the best. என்னோட வாழ்க்கையில பார்க்கும்போது நான் எல்லாமே கர்த்தரிடத்துலதான் நம்பி அவர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் செய்யட்டும், அவரே நம்பினேன். என் திருமணமா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், என்னோட குடும்பமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நான் கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து அவரிடத்திலேயே நான் ஒப்பு கொடுத்து விட்டதுனால எல்லாமே எனக்கு கர்த்தர் நன்மையானதே செய்யறார். Amen. Amen. I encourage you all also to just keep your hope. Just try. Don't just lose your hope, but keep your hope on God alone. And you may be in a difficult situation right now. நான் உங்களுக்கு என்ன உற்சாகப்படுத்தின்னு சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், கடினமான பாதையா இருக்கட்டும், கர்த்தரை மாத்திரமே நம்புங்க, கர்த்தரையே மட்டும் நம்புங்க, கர்த்தரையே நம்புங்க. இதான் நான் உங்களுக்கு இந்த செய்தி மூலமாக, அனுபவத்தின் மூலமாக என் வாழ்க்கையில தேவன் எனக்கு செய்த நன்மையை நான் இந்த நேரத்துல உங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். You may say that it's difficult. Just try. Just give it a try. Instead of hoping on people and your job, just try once, giving hope on God, complete hope on God. நீங்க நினைக்கலாம், இது கர்த்தரை நம்பணும், எப்படி கொடுப்பாரு, எப்படி செய்வாரு, அவர் எப்படி நம்புறது, அது கஷ்டமா உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க அவரை நம்புங்க. உங்க வேலையை நம்புவதை காட்டிலும் உங்களுக்கு இருக்கிற பணம் வசதி இதை நம்புவதை காட்டிலும் அவரை நம்புங்க. அவரே நம்புங்களேன். அதை நீங்க அவரை நம்ப 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 நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்தி விட மாட்டார். Amen. Amen. Yeah, this is what the Holy Spirit is talking to me, and I have a lot to talk, but we can just pray for everyone, and I just want to finish it right now. இதுதான் ஆண்டவரின் இந்த நாளில் நான் உங்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள். இந்த நாளில் கூட
இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாருன்னு நம்புகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. We welcome your presence, Lord. Thank you, Lord. We know you are in midst, Father. Thank you, Jesus, for blessing brother, Franklin brother, Ruth and me and Vijay and whoever joined and who are joining daily, Father. We pray for each one, Father. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Bless everyone, Father. You are our only hope, Father. You are our complete hope, Father. We put our hope in you alone, Father. Without you, we perish, Father. Forgive us. Let us put our complete hope upon you alone, Father. Thank you, Jesus, so that we see the blessings which you have given to Abraham, Noah, and all the disciples, Father, all the biblical people who are in the Bible, Father, whoever we read, just reading and not leaving, Father, but let us keep the complete hope like them in you alone, Father. Thank you, Jesus. Thank you, Lord. We pray for a brother and all his family, and especially father and kid and wife and his healing, everything, Father, health and finances, everything. We pray, Father, bless him, Franklin brother, abundantly. And thank you, Jesus, for giving him all the desires and the ministry, what he's going to do, Father. Thank you, Lord. Thank you, Lord. And also we pray for Ruth and complete divine health upon her and her job and everything. And Vijay and the ministry, everything we submit to your hands, Father. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. We submit everything to your hands, Lord. We give you all the glory, honor, praises, Father. In Jesus' precious name we pray, Father. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் எங்களோட பேசினீர். ஆண்டவரே உண்மை நம்புவதை குறித்ததாக ஒரு வார்த்தையை நாங்க கேட்போம், நல்ல வார்த்தையை. அன்றே உங்க மேல் வைக்கிற நம்பிக்கையில நாங்க அன்றே நிறைய பேர் நிறைய காரியங்கள் எக்ஸசைஸ் பண்றாங்க. இந்த நாள்ல உங்க நம்புறதுல நாங்க எக்ஸசைஸ் பண்ண போறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யாத. எப்படி ஒரு சைக்கிளை ஃபர்ஸ்ட் ஓட்டினா கத்துக்க முடியாது, ஆனா அதை தொடர்ந்து ஓட்டும் பொழுது அது எப்படி அந்த சைக்கிள்ல அந்த எப்படி ஓட்ட முடியுமோ அது போல விசுவாசத்தின் பாதையில இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொள்ள போறோம் ஆண்டவரே. நம்ப நாங்க கற்றுக்கொள்ள போறோம், உண்மையே நாங்க கற்றுக்கொள்ள போறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. பயிற்சி செய்ய போறோம் ஆண்டவரே. கர்த்தரே நம்ம அவரை மாத்திரமே நம்பும்படியாக பயிற்சியை நாங்க மேற்கொள்ள போறோம். இதன் மூலமாக நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம். இதன் மூலமா நாங்க கைவிடப்பட மாட்டோம். இதன் மூலமாக நாங்க அன்று இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாங்க பெற்றுக்கொள்ள போறோம். ஆமா ஆண்டவரே. அன்றே இந்த செய்தியை பகிர்ந்து கொண்ட சிஸ்டருக்கா ஜெபிக்கிறேன், அவர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், சகோதரருக்காக, விஜய் பிரதருக்காக, பிள்ளைகளுக்காக சுத்திரிக்கிறோம், ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஊழியம் ஆண்டவரே, இது ஒரு இப்போது ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜூம் மூலியமாக நடத்துகிற இந்த ஊழியம் இது பெருகட்டும் ஆண்டவரே. நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் போகட்டும். அதற்கான தடைகளை தேவன் அகற்றி போடுங்க ஆண்டவரே. அதற்கான ஆட்கள் அந்த எவ்வளவோ பேர் வாசனம் இல்லாம இருக்கிறாங்கப்பா, வார்த்தை கிடைக்காம, ஆறுதலான வார்த்தை இல்லாம இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த ஜூம்ல கனெக்ட் ஆகட்டும். அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாம, விடுதலை பெற முடியாம இருக்கிறாங்க, அவர்லாம் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிறவங்க கலந்து கொள்ளட்டும், வியாதியோடு இருக்கிறவங்க கலந்து கொள்ளட்டும் அப்பா, துக்கத்தோடு இருக்கிறவங்க கலந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, தரித்திரத்தோடு இருக்கிறவங்க கலந்து கொள்ளட்டும். அதன் மூலமா இந்த வார்த்தை அநேகரை ஆசீர்வதிக்கட்டும். இந்த கூட்டத்தையும் ஆசீர்வதிங்க, கலந்து கொள்ளுற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Amen.